வணக்கம். நான் டாக்டர் தேவிப்பிரியா, நிசர்கா ஹாஸ்பிட்டல், பெங்களூர். பிசிஓடி இல்ல பிசிஓஎஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? அது என்னென்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? அது சரி ஆகுமா ஆகாதா? எதனால இந்த பிசிஓடி வருது அப்படின்றதான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பிசிஓடி அப்படின்னா இப்போ நார்மலாவே ஒரு பொன் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பாடியில இன்பார்னாவே நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஓவரியில அந்த கருப்பைன்னு சொல்லக்கூடியதுல நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு அவங்க பியூபர்ட்டி ஆனதுக்கு அப்புறம், ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபாலிகல் மட்டும் மெச்சூர் ஆகி அதுல இருந்து கரு முட்டையா வெளியே வரும். ஒரு தடவை ரைட் சைட்ல இருந்து வரும், இன்னொரு தடவை லெஃப்ட் சைடு ஓவர்ல இருந்து வரும். இதுதான் வந்து என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸ்லாம் நடந்து அதுதான் பீரியட்ஸா மென்ஸ்ட்ரல் சைக்கிளா வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மல் ப்ரொசீஜர்ஸ், நார்மல் பிசியாலஜி. ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே வளர்ந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல அதோட growth வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகி நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து அந்த ஓவரியில வந்து இருக்கு, அந்த ஓவம்ல வந்து நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து அந்த ஓவரியில வந்து நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி. இது வந்து எதுல நான் சொல்றேன்னா அல்ட்ராசவுண்ட்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓவரிக்குள்ள நிறைய குட்டி 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 ஃபாலிகல்ஸ் எல்லாமே இம்மெச்சூர்டா இருந்துச்சு. ஒரு முத்து மாலை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்றோம். இது வந்து அந்த ஓவரியில அல்ட்ராசவுண்ட்ல பாக்குற ஒரு விஷயம். இது எப்ப டிசீஸாவோ இது எப்ப சிண்ட்ரோமாவோ மாறுது, எப்போ வந்து நம்ம அதை டிசீஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா 10 நாள்ல வரலாம், 15 நாள்ல வரலாம், இல்ல 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆகியுமே பீரியட்ஸ் வராம இருக்கலாம். இல்ல வந்த பீரியட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும், இல்ல ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நார்மல் பீரியட் சைக்கிள்ல இருக்கும்போது. ரெண்டாவதான விஷயம் என்னன்னா அன்யூஷுவல் வெயிட் கெயின். ரொம்ப அதிகமா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு, குறையவே இல்லை, நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு வெயிட் குறையல அப்படின்றது. மூணாவதான விஷயம் என்னன்னா நிறைய பிம்பிள்ஸ், ஃபேஸ்ல பார்க்கும்போது நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் அப்நார்மல் ஹேர் க்ரோத் இருக்கும். நம்மளோட அப்பர் லிப்லயோ இல்ல ஜா லைன்லயோ நிறைய ஹேர் க்ரோத், நல்ல திக்கான ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஹேர் க்ரோத்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதுவும் பிசிஓடியோட ஒரு சைன் தான். இன்னும் என்ன அப்படின்னா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது. மெயினா இங்க ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹெட்ல வந்து நிறைய முடி வந்து கொட்ட ஆரம்பிக்குது, சொட்டை விழுற மாதிரி ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இது எல்லாமே பிசிஓடியோட சைன் தான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஆகுறதுனால தான் இந்த பிசிஓடி வந்து வருது. சரி, இதுதான் பிசிஓடின்னு சொல்லிட்டீங்க, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிசிஓடியை வந்து என்னன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நீங்க லைட்டா அப்படியே ஒரு ரீவைன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா, உங்க பெரியம்மா, பாட்டி இவங்களோட லைஃப் டைம்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த பிசிஓடியோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்ல ஃப்ளோ அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு இந்த மாதிரியான கதைகள் எதுவுமே அவங்க வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. அண்ட் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட், 10 பசங்க வராங்க அப்படின்னா அதுல 9 பேருக்கு இந்த பிசிஓடின்ற ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிசிஓடி வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இதுல என்ன லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்மளோட டயட்ரி பேட்டர்ன் வந்து ரொம்பவே தப்பா இருக்கிறது. நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ராங்கான வேல ஒரு ஃபுட் ஹேபிட் வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், நிறைய அந்த டின் ஜூசஸ், இந்த மாதிரி வெளியே நிறைய சாப்பிட்ற நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால இது எதுவுமே ஒரு ஹெல்த்தி வே ஆஃப் லிவிங்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணவே பண்ணாது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவதான ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்னதான் வெளியே வேலை பார்த்தாலும், அவங்க என்னதான் வெளியே படிச்சாலும், நம்ம அம்மா பாட்டி அவங்களோட பீரியட்ல அதிகமான உடல் உழைப்பு இருந்துச்சு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பிளஸ் இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்ல, இப்போ வர லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல நம்மளுக்கு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி. மேபி ரொம்ப அதிகமா நம்ம பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்னா வாக்கிங்கா இருக்கும், இல்ல வீட்டுல பண்ற வேலையா இருக்கும். அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் என் பொண்ணெல்லாம் எனக்கு நல்லா வீட்டுல ஹெல்ப் பண்ணுவா, அவளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமலாம் கிடையாது, ஆனாலும் அவளுக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்ல நின்றுட்டே துவைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பாத்திரம் விளக்கும் போதோ நின்றுட்டே துவைக்கும் போதோ நம்மளோட கை மட்டும்தான் வேலை பார்க்குமே தவிர நம்மளோட ஹோல் பாடிக்குமே எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது.
ஸோ ஹோல் பாடி இன்வால்வ் ஆகுற மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஹோல் பாடி அப்படின்றத தாண்டி மெயினா உங்களோட அப்டமன், உங்களோட வயிற்று பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி, அப்டமினல் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். குனிஞ்சு வீடு கூட்டுறதோ, இல்லைன்னா உங்களோட வேலைகள் குனிஞ்சு வீடு கூட்டுறதா இருக்கட்டும், குனிஞ்சு நிமிந்து ட்ரெஸ் துவைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம முன்னாடி பின்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி நல்லா அப்டமன் ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத காரணம் தான் ரெண்டாவது. மூணாவதா என்ன அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லார் வாயில இருந்தும் இந்த வார்த்தை வந்து வந்தோம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருந்தா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு டாக்டர், படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. காலேஜ் படிக்கிற பொண்ணா படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல டாக்டர், அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா நான் எப்படி அந்த ஃபேமிலியை ரன் பண்ண போறேன்னு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ரொம்ப 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 முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த மூணாவதான ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா, கார்டிசோல்ன்ற லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும் போது இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அது பீரியட்ஸ் அஃபெக்ட் பண்றதோ, வெயிட் மெயின்டெனன்ஸ் அஃபெக்ட் பண்றதோ, இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியமான காரணம் பிசிஓடி வந்து வர்றதுக்கு. ஸோ இது எல்லாமே தான் காரணங்கள். அண்ட் இதெல்லாம் தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பிசிஓடி. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான டயட்ல கைட்லைன்ஸ்லாம் பண்ணலாம், இதை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத இனி வர்ற பதிவுகள்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.